அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேர் அருளால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை நாம் அடையவிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியரையும் இறையச்சவாதியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புத மாதம். இந்த மாதத்திலே இறைவன் இறையச்சத்திற்கான பயிற்சியை வழங்குகிறான். நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கத்தை நமக்கு கடமையாக்கி அந்த நோன்பின் மூலமாக இறை அச்சத்தினுடைய பாடத்தை நீங்கள் பயின்று அதை அடுத்து வரக்கூடிய ஏனைய மாதங்களில் நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள், பாவங்களில் இருந்து பின்வாங்கி விடுங்கள் என்று சொல்லும் வகையில் நமக்கு இறைவன் இந்த மாதத்தை வழங்கி அதிலே நோன்பை கடமையாக்கியிருக்கிறான். இந்த நோன்பை கடமையாக்கிய இறைவன் நோன்பை எவ்வாறு நோக்க வேண்டும், எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இறையச்சத்தின் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இறையச்சத்திற்கு எதிரான ஏனைய செயல்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். மார்க்கம் சில வழிமுறைகளை சொல்லி தருது. நீங்க இப்படித்தான் நோன்பு நோக்கணும், இதைத்தான் நோன்பிலே கடைபிடிக்கணும், உங்களுடைய நோன்பில் இதையெல்லாம் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், இதையெல்லாம் செய்யுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சில வழிமுறைகளை சொல்லி தருகிறது. அதை நாம் கடைபிடித்தால்தான் நோன்பினுடைய முழுமையான நன்மையை அடைய முடியும். மார்க்கம் சொல்லி தராத, காட்டி தராத மற்ற காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நோன்பினுடைய நன்மை நமக்கு கிடைக்காது. இது மாத்திரமல்ல, மாறாக நமக்கு பாவமும் தீமையும் சேர்ந்து விடும். எனவே இந்த நோன்பிலே மக்களிடத்தில் நிகழக்கூடிய தவறான செயல்கள், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியங்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல பிறையில இருந்து ஆரம்பிச்சிடும். நோன்பை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், ரமலான் மாதத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பிறை பார்க்கணும். சூமு லி ருக்யதிஹி வ அஃப்திரு லி ருக்யதிஹி. பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். ஃபஇன் புப்பிய, உங்களுக்கு அது மேகமூட்டம் ஏற்பட்டால், மறைக்கப்பட்டால், ஃபஅக்மிலுல் இத்தத ஷஅபான ஸலாத்தீன், அப்பொழுது நீங்கள் ஷஅபான் மாசத்தை 30ஆக பூர்த்தி செய்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், மறுபிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். பிறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் அது உங்களுக்கு தெரியல, பிறை மறைக்கப்பட்டு விட்டது, மேகமூட்டம் ஏற்பட்டு விட்டது, பிறையை பார்க்க முடியல என்று சொன்னால் நீங்க மாதத்தை 30ஆ பூர்த்தி செஞ்சிடுங்க இப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்னா, முதல்ல பிறையை பார்க்கணும். கண்ணால், நம்முடைய இரு கண்களால் பிறையை பார்த்து நாம நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து நோன்பை விடணும். இப்ப பிறையை பார்க்கணும்னா ஒட்டுமொத்த மக்களுமே பிறையை பார்க்கணுமா, எல்லாருமே பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணுமா? இப்ப உதாரணத்துக்கு தொழுகைக்காக நாம ஒழுவு செய்யறோம். இதை மார்க்கம் சொல்லும் போது நீங்க தொழுகைக்காக நின்றால் ஒழுவு செய்யுங்க இப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லுது. அப்ப ஒழுவு செய்யணும்னா எல்லா மக்களும் ஒழுவு செய்யணும், இமாம் மட்டும் ஒழுவு செய்யணும் கிடையாது, எல்லாருமே ஒழுவு செய்யணும். அப்ப அது போல பிறையை பார்த்து நோன்பு வைங்கன்னா எல்லாரும் பிறையை பார்க்கணுமா? எல்லா ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த மக்களும் பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து தான் நோன்பு விடணுமானா அப்படி இல்லை. நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம், அல்லது நம்மால பார்க்க முடியல, பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா ஏனையவர்கள் பார்த்த சாட்சியத்தை வைத்து நாம ஏற்றுக்கொள்ளலாம். இதுக்கு மார்க்க அனுமதி கொடுக்குது. ஆனா நாம பார்க்கணும். இன்னைக்கு நடைமுறையில சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிறையை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு அறிவியலுடைய வளர்ச்சி எங்கோ போயிருச்சு, இன்னைக்கு உட்காந்து கண்களால பிறையை பார்த்து கொண்டு பிறை தெரியுதா, மேகமூட்டமா இருக்கா இப்படிலாம் பார்க்க வேண்டியில்லை. நாம நெட்ல பார்த்தா அல்லது அறிவியல் அடிப்படையில, கணக்கீட்டின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா பிறை இருக்கா இல்லையா, பறந்துருச்சா, தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரிஞ்சிடும்.
ஏன் போட்டுக்கிட்டு நீங்க பிறைய பார்க்கணும்னு சொல்றீங்க? பிறைய பார்க்க வேண்டியலாம் இல்லை என்று சொல்லி ஒரு குரூப் கிளம்பி இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள். அப்ப பிறையை நாம முதல்ல பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் நீங்க நாட்களை 30ஆக பூர்த்தி செய்யுங்கள். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? மேகமூட்டம் ஏற்பட்டுச்சா மலைக்கு மேல போய் பாருங்க, எப்படியாவது பாருங்க இப்படின்னா சொல்லல. மேகமூட்டம் ஏற்பட்டால் 30ஆக பூர்த்தி செய்யுங்க. இப்ப மேகமூட்டம் ஏற்படக்கூடிய நிகழ்வு கண்களால் பார்க்கும்போது இருக்கும். அறிவியலால் நம்ம கணிக்கும் போது மேகமூட்டத்துக்கு வேலையே கிடையாது. பிறை எப்படி மறையும்? அப்புறம் 30 நோன்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப இது மாதிரியான மார்க்கத்துல இல்லாத காரியங்களை சொல்லும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவியலுக்கு எதிராக பேசுறவங்க கிடையாது. அறிவியலை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில பேசுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுக்கு தெரியும்ல அறிவியல் எப்படி இருக்கும், இன்னைக்கு பிறை பார்க்க முடியுமா முடியாது எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில தான் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க பாருங்க, பார்த்து நோன்பு வையுங்கள், பார்த்து நோன்பை விடுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அப்ப கணிக்கக்கூடிய அந்த வழிமுறையெல்லாம் மார்க்கத்துல சொல்லப்படலை. இன்னைக்கு மக்கள் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப அதுல இருந்து நாம் என்ன செஞ்சிடணும்? விலகி பிறையை பார்த்து அல்லது பார்த்த சாட்சியத்தை வைத்து நாம நோன்பு வைக்கணும். இப்ப பிறை பார்க்கிறதுனா உள்ளூர்ல பார்க்கிறதா அல்லது வெளியூர்ல பார்க்கிறதா அல்லது உலகத்துல பார்க்கிறதா? எங்க பார்த்தாலும் எங்க பிறை பார்த்தாலும் நாம நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு சில பேர் எப்படி உலகத்துல ஆப்பிரிக்கால பிறை தெரிஞ்சிருச்சா, சவுதியில பிறை தெரிஞ்சிருச்சா, நோன்பு வச்சிடுங்க இப்படின்னு சொல்றாங்க. இப்படி மார்க்க நமக்கு சொல்லல. உலகத்துல எங்க பிறை பார்த்தாலும் நீங்க நோன்பு வைங்க, எங்க பிறை பார்த்த சாட்சி சொல்லப்பட்டாலும் நோன்பு வைங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லியிருக்கிறாங்க? ஒரு அழகான சம்பவம். உம்முல் ஃபதுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழி, இவங்க என்ன செய்யறாங்க? குரைப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை முஆவியா அவர்களிடத்திலே சாமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வேலை நிமித்தமாக அங்க போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ரமலான் மாசத்தை அவங்க அடைஞ்சிடுறாங்க. பிறையை என்னைக்கு பாக்குறாங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறையை பாக்குறாங்க. வெள்ளிக்கிழமை பிறையை பார்த்து அதன் அடிப்படையில அங்க உள்ள ஆட்சியாளர் முஆவியா அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, மக்களுக்கும் நோன்பு வைக்க சொல்லி கட்டளையிடுறாங்க. இப்ப இங்க அந்த நபித்தோழர் நோன்பு வச்சு கொண்டு அப்படியே என்ன செய்யறாங்கன்னா மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தா அங்க இப்னு அப்பாஸ் அவங்க வந்து பயணத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. நீங்க அங்க போனீங்கல்ல, உங்க பயணம் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்ப பிற பார்த்தீங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து வெள்ளிக்கிழமை பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெள்ளிக்கிழமை பிறையை பார்த்தீங்களா? நாங்க சனிக்கிழமை தான் பிறையை பார்த்தோம் இப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல வந்து ரெண்டு பேருக்கும் உரையாடல் நடக்கும்போது இந்த குரைப் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றாங்கன்னா, முஆவியா அவங்க பிறை பார்த்திருக்கிறாங்க, அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க, மக்களையும் நோன்பு வைக்க சொல்லி மக்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க பார்த்ததன் அடிப்படையில் நீங்க அடுத்தடுத்த நிகழ்வா ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சனிக்கிழமை தான் பிறையை பார்த்தோம், நீங்க வெள்ளிக்கிழமை பார்த்துதா சொல்றீங்க. வெள்ளிக்கிழமை பார்த்து மக்கள் நோன்பு வச்சாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோன்பு வச்சாங்கன்னா சொல்றீங்க. ஆனா நாங்க சனிக்கிழமை தான் பிறையை பார்த்தோம். அப்ப நாங்க அதை அடிப்படையா வச்சுதான் நாங்க என்ன செய்வோம், அடுத்த நிகழ்வு அமைச்சு கொள்வோம். இப்படித்தான் நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்றாங்க. நீங்க சாம்ல பார்த்ததை என்ன செய்யக்கூடாது, மதீனாவுக்கு பொருத்தக்கூடாது. அங்க பார்த்தது அங்க, இங்க பார்த்தது இங்க. நாங்க என்னைக்கு பார்த்தோம், எங்க பகுதியில எப்போ பிறை பார்க்கப்பட்டது, அதன் அடிப்படையில தான் நாங்க நோன்பு, அதன் அடிப்படையில தான் பெருநாள் எல்லாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி அவர்கள் ரத்தமது பகுதியில் பிறை பார்க்க வேண்டும் என்று தான் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டாங்க. அப்ப நாம நோன்பு வைப்பதாக இருந்தால் முதல்ல இதை கடைபிடிக்கணும், பிறை பார்க்கணும். கணக்கீட்டின் அடிப்படையில், அறிவியல் அடிப்படை இல்லாம நம்முடைய கண்களால் பார்த்து நாம நோன்பு வைக்கணும். அதே போல நம்முடைய பகுதியில இப்ப நாம தமிழ்நாடு என்று பிரிச்சு மக்களுக்கு தோதுவா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்தையும் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு என்ற அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும், தமிழகத்துல பிறை பார்க்கப்பட்டு விட்டதா, அதன் அடிப்படையில நாம என்ன செஞ்சோம்னா நோன்பு வைக்கணும். இது பிறை தொடர்பான உள்ள ஒரு சட்டம். இப்ப அடுத்ததா வாங்க, நம்ம மக்கள் நோன்பு வைப்பதாக இருந்தால் சஹர் உணவு உண்ணணும். சஹர் உணவு உண்ணும் போது நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா சஹர் உணவை உண்டுட்டு நியத்து வைக்கிறது. நவைத்து
சௌமகதின் சௌமகதன் இப்படிலாம் சொல்லுவாங்க. நியத்து வைக்கிறாங்க. என்னப்பா நியத்து வைக்கிற? நான் நியத்து செய்கிறேன், நாளைக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு நியத்து செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக நோம்பு பிடிக்கிறேன் இப்படின்னு சில வாசகங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த வாசகம் வந்து குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கா? ஏன்னா நாம வந்து நம்ம சொந்த விவகாரத்தை செய்யல, அவங்க வீட்டில் உள்ள வேலையை செய்யல, நமக்கு தேவையான விஷயத்தை செய்யல. நாம செய்யறது அல்லாஹ்வுடைய மார்க்கம். நோன்பு என்பது ஒரு வணக்கம், நோன்பு வைப்பது ஒரு வணக்கம், அதை நடைமுறைப்படுத்துவது ஒரு வணக்கம். அப்ப அந்த வணக்கத்தை நாம எப்படி செய்யணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதன் அடிப்படையில செய்யணும். நோன்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ரசூலா சொல்லுவாங்க. நோன்பை எப்படி முடிக்கணும்? ரசூலா சொல்லுவாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் நாம் எல்லா வணக்கத்தையும் செய்ய வேண்டும். இப்ப இன்னைக்கு நியத் என்ற பெயர்ல சொல்றாங்கல்ல, நான் வந்து நோன்பு பிடிப்பதற்காக நியத்து வைக்கிறேன். எல்லா பள்ளிவாசல்லையும் என்ன செய்வாங்க? ஒரு அட்டையை போட்டு அதுல டைமிங் எழுதி நியத்து வைக்கிற நேரம் நியத்து சொல்லுங்க, நீங்க நியத்து சொல்லுன்னா அவங்க நோன்பே இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. இந்த நியத்தினுடைய வாசகத்தை சொல்லி தந்தது யார்? நபி அவர்கள் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நியத்தை சொல்லுங்க, இந்த வாசகத்தை சொல்லுங்க இப்படின்னு சொன்னாங்களா? அல்லது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா? எங்காவது இந்த மாதிரியான நியத்தினுடைய வாசகம் இருக்கா? முதல்ல நியத்துனா என்ன? நியத் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்றாங்க. புகாரில முதலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னமல் அஹ்மாலு பின்னியா, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்துத்தான் அமைகிறது. நியத் என்று சொன்னால் எண்ணம், நினைப்பது. நம்முடைய உள்ளத்துல நாம நினைக்கிறது, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நம்ம உள்ளத்துல நினைப்போம்ல, அதுதான் நியத்து. இப்போ நாம நோன்பு வைப்பதற்காக 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், உணவு உண்றோம். எதுக்காக எந்திரிச்சோம்? எதுக்காக சாப்பிட்டோம்? பொழுது போகல, தூக்கம் வரல, போர் அடிக்குது, பையன் எழுப்பி விட்டான், கஷ்டப்பட்டு மனைவி சமைச்சு வச்சுக்கிறாங்க, நல்ல அழகான சாப்பாடா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி காலையில் எந்திரிக்கிறோம். காலையில மற்ற நேரத்துல பஜ்ஜருக்கே வரமாட்டாங்க மக்கள். இந்த நேரத்துல எதுக்கு வேண்டா வீணா மற்ற நாள்ல எந்திரிக்காத ஆளு ரமலான்ல எந்திரிச்சு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல? நோன்பு வைக்கணும் என்ற காரணத்துக்காக தானே. நோன்பு வைக்கணும் என்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு நபரும் காலையில எந்திரிக்கிறாங்க, உணவு உண்றாங்க. அவங்களுடைய உள்ளத்துல இருக்குல்ல, இதுதான் நியத்து. நியத்துனா என்ன? மனசுல நினைக்கிறது. நான் நோன்பு வைக்க போறேன் என்ற எண்ணத்துல நாம எந்திரிச்சோம், உணவு உண்ணோம், இதுதான் நியத்து. நம்ம உள்ளத்துல நினைப்பது தான் நியத்து. அப்ப நியத் என்பதற்கு நபி அவர்கள் எந்த ஒரு வாசகத்தையும் நோன்புக்கு சொல்லி தரல. ரசூலுல்லா சொன்னா நாம செய்யலாம். ரசூலுல்லா சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அப்ப ரசூலுல்லா சொல்லாத ஒன்றை நாம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நபி அவர்கள் வந்து நியத்தை எங்க சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா ஹஜ்ஜுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. லப்பைக்க ஹஜ்ஜத் வ உம்ரத்தன், அதுக்கு நாம சொல்லலாம். ரசூலுல்லா எங்க சொல்லி தந்திருக்காங்களோ அங்கதான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத இடத்தை நாம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்ப ரசூலுல்லா இந்த நோன்புக்கு என்று பிரத்யேகமான எந்த ஒரு நியத்தையும் சொல்லி தரல. நியத் என்பது மனதில் எண்ணுவதுதான். அப்ப நோன்பு வைக்கணும் அப்படின்னா நியத்து சொல்லாம தூங்கிட்டேன், நமக்கு நோன்பு இல்லை. நியத்து சொல்லாம நான் பஜர் அடைஞ்சிட்டேன், நமக்கு நோன்பு இல்லை, இப்படி நினைக்க வேண்டிய இல்லை. நியத்துங்கிறதே மனசுல நினைக்கிறது தான். அப்ப இதை நாம முதல்ல என்ன செஞ்சு கொள்ளணும்? புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நியத் என்று நாம ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா அது மார்க்கம் காட்டி தராத ஒரு புதுமையான காரியம், பிதஅத்தான காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒரு அமலை செய்கிறாரோ, நாம் கட்டளையிடாத, நம்முடைய அதிகாரம் இல்லாமல் ஒரு அமலை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டுவிடும், ரத்து செய்யப்பட்டுரும், தள்ளுபடி செஞ்சிருவான் அல்லாஹ். நீ இதை நியத்துன்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொன்னியப்பா, இதை உனக்கு சொல்லி தந்தது யார்? நான் சொன்னா? என்னுடைய தூதர் சொன்னாங்களா? யாரு சொல்லி தந்தது? நான் சொல்லி தராத ஒன்றை நீயாக செஞ்சா அதுக்கு உனக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? அப்ப நோன்புங்கிறதே நன்மையை சம்பாதிப்பதற்குரிய ஒரு காரியம். அப்ப அந்த நோன்புல வச்சு நம்ம தீமையை செய்யக்கூடாது. அப்ப இந்த மாதிரி நியத்து என்ற பெயர்ல இல்லாத பொல்லாதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நாம சொல்லக்கூடாது. அதே போல நோன்பு திறப்பதற்கென்று ஒரு துவா வச்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம லக்கசுமுது வபீக ஆமன்து, இப்படின்னு அந்த துவா வரும். இந்த துவாவை இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்களிலுமே, அதிகமான பள்ளிவாசல்கள்ல இந்த துவாவை சொன்னாதான் நோன்பு திறக்கவே ஆரம்பிக்கணும் என்ற அடிப்படையில் வச்சுக்கிறாங்க. இதை சொல்லிதான் நோன்பு திறக்கணும். இப்படியான நிலையில மக்கள் இருக்கிறத பார்க்கிறோம்.
சரி இந்த துவா இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்களா அல்லது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா? நம்ம தேடி பார்க்கும்போது பார்க்கிறோம், இந்த ஹதீஸ் ஒரு சில நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வாசகத்துல அல்லது சில மாற்றங்களோட இந்த துவாவுடைய இந்த வார்த்தை சில ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது சரியான ஹதீஸா, உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்களா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்தியாக எதுவுமே இல்லை. இந்த செய்திக்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு அந்தஸ்தும் கிடைக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்க்காத நபர்கள் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க என்று சொல்லக்கூடிய தவறான பலவீனமான செய்தியாக இருக்கிறதை தவிர சரியான செய்தியாக எந்த ஒரு செய்தியுமே இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நமக்கு ஆதாரபூர்வமாக ஒரு செய்தி இருக்குதா, அதை நாம செய்யலாம். ஆனா நபி அவர்கள் சொல்லாமல் நபி அவர்கள் சொன்னதாக அவங்க மீது சொல்லப்படக்கூடிய செய்தி அல்லது தவறான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த செய்தியில எப்படி இருக்குன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ்வை பார்த்த சஹாபாக்கள் சொல்லல, சஹாபாக்களுக்கு அடுத்து உள்ள தாபி சொல்றாப்ல. இப்ப நான் இருக்கிறேன்னா, நான் யாரை பார்த்தனோ அவர் எனக்கு அந்த செய்தி ஒரு செய்தியை சொன்னால் அதை நான் மக்களுக்கு சொல்லும்போது மக்கள் ஏற்றுக்கிறவாங்க. நான் ஒரு ஆளை பார்க்கவே இல்லை. இப்ப நான் உங்கள்ட்ட உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, நபி அவர்கள் இப்படி சொன்னாங்க, இப்படி நான் உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க அதை ஏத்துக்கலாமா? நபி உன்ட்ட எப்படிப்பா சொல்ல முடியும்? நபியை நீ பாத்தியா, நபி செஞ்சதை நீ பாத்தியா, நபி உன்ட்ட எப்படி சொல்ல முடியும்? நீங்க கேட்க மாட்டீங்க. அப்ப நபி அவர்களை பார்த்த அல்லது நபி அவர்கள் நேரடியாக நபி அவர்களோட இருந்து நபி அவங்கள்ட்ட யார்ட்டையாவது சொல்லி இருந்தா அதை அவங்க சொல்லலாம். அப்ப இந்த செய்தியில வரக்கூடிய அறிவிப்பாளர்களை பார்க்கும்போது நபி அவர்களை நேரடியாக பார்த்தவர்கள் யாருமே இல்லை. அப்ப எப்படி இது சரியான செய்தியா இருக்கும்? அப்ப இது பலவீனமான செய்தியாகத்தான் இருக்கிறது. அப்ப இதை வச்சு நாம் என்ன செய்ய முடியாது, அமல் செய்ய முடியாது. அப்ப பொதுவா நோன்பு துறப்பதற்குன்னு எந்த ஒரு பிரத்யேக துவாவையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரல. அப்ப நோன்பு திறக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நபி அவர்கள் எல்லா நேரத்திலையும் சாப்பிடும்போது என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லான்னு சொல்லிட வேண்டியதா. பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நாம் என்ன செஞ்சிட வேண்டியதா, நோன்பு திறந்துட வேண்டியதா. இதுக்குன்னு ஒரு தனி துவாவை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோமா, அவ்வலிக்கு ஆகிரிக்குன்னு சொல்லிட வேண்டியதுதான். அப்ப இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய ஒரு வழிமுறை, சரிங்களா? அப்ப பிஸ்மில்லா என்று சொல்லி நாம நோன்பு திறக்க வேண்டியதானே தவிர இதுக்கென்று ஒரு துவாவை சொல்லிதான் நோன்பு திறக்கணும் என்று அவசியம் கிடையாது. அது மார்க்கம் சொல்லி தராத ஒரு காரியம் என்பதை நாம கவனத்துல கொள்ளணும். அதே போல இன்னும் எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு நாம நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கும் போது இரவு தொழுகை தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் நோன்புக்குன்னு பிரத்யேக தொழுகையெல்லாம் சொல்லி தரல. பொதுவாக அவங்க ஒவ்வொரு நாளும் தொழுவாங்க. ஆனா நம்ம மக்களுடைய மனநிலை எப்படி? நோன்புக்குன்னு ஒரு தொழுகை இருக்கு, நோன்புக்குனே ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையை தொழுதிருக்கிறாங்க, நம்மளை தொழ சொல்லி இருக்கிறாங்க. அந்த தொழுகைக்கு பேர் என்ன தெரியுமா? தராவி. தராவியான்னு சொல்றாங்கல்ல, தராவி. இது நோன்புக்குன்னு உள்ள ஒரு தொழுகைக்கினுடைய பேர் இது வச்சிருக்கிறாங்க. இந்த பெயரை நபி அவர்களோ அல்லது அல்லாஹ்வோ எங்கேயும் நமக்கு சொல்லல, பின்னாடி வந்தவங்க ஒரு பேரை வச்சு கொண்டாங்க. இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு பேர் கிடையாது. இந்த பெயர் உள்ள இந்த தொழுகை நோன்புக்கு மட்டும் உள்ள தொழுகையா? இன்னைக்கு எப்படி ஆகிட்டாங்கன்னா, நோன்பு வந்துருச்சா தராவி தொழுவு போகணும், நோன்பு வந்துருச்சா 20 ரக்காயத்து தொழுவணும், இப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப நபி அவர்கள் இந்த மாதிரியா நோன்புக்குன்னு ஏதோ ஸ்பெஷலா தொழுதிருக்காங்களா அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஹதீஸ்கள்ல தேடி பார்க்கும்போது நோன்புக்கு என்று எந்த ஒரு ஸ்பெஷலான தொழுகையும் நபி அவங்க தொழுகல. நபி அவங்க நோன்புக்குன்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அவங்க எப்படி தொழுவாங்கன்னா, அவங்களுடைய மனைவி அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்கப்படுது, ரசூலுல்லாஹ் நோன்பில் எப்படி தொழுவார்கள்? அவங்களுடைய கேள்வி என்னன்னா, சஹாபாக்களுடைய கேள்வியை நோன்புல எப்படி தொழுவாங்க? மற்ற நாள்ல ரசூலுல்லாஹ் தொழுகிற தொழுகை சரி, நோன்புக்குன்னு எது ஸ்பெஷலா இருக்குதா, அப்ப எதுவும் அவங்க வித்தியாசமா வேறுபாடா தொழுவாங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க மனைவி அழகா பதில் சொல்றாங்க, நீங்க நோன்புக்குன்னு கேட்குறீங்க, நோன்பாக இருந்தாலும் சரி, நோன்பு இல்லாத ஏனைய காலங்களாக இருந்தாலும் சரி, நபி அவர்கள் 11 ரக்காயத்தை தவிர வேற தொழுது இல்லை. 11 ரக்காயத்தை நபி அவர்கள் தொழுவாங்க. நீங்க நோன்புக்குன்னு கேட்குறீங்க, நோன்புக்குன்னு ஸ்பெஷல் தொழுகெல்லாம் ஒன்றும் கிடையாது. நோன்புலையும் தொழுவாங்க, நோன்பு அல்லாத ஏனைய 11 மாதங்களையும் தொழுவாங்க அப்படின்னு அவங்களுடைய மனைவி அழகான ஒரு பதிலை சொல்றாங்க. இப்ப அவங்களுடைய மனைவி ஒரு அழகான பதிலை சொல்லி இருக்கும் போது நாம ரசூலுல்லாஹ் நோன்புக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தொழுகையை தொழுவாங்கன்னு சொல்றது ஏற்புடையதா இருக்குமா?
அவங்களுக்கு தெரியுமா, நமக்கு தெரியுமா? அப்ப நோன்புக்குன்னு என்ன கிடையாது, ஸ்பெஷலா எந்த ஒரு தொழுகையும் கிடையாது. நோன்புக்கு அப்படிங்கிற தொழக்கூடிய தொழுகை என்பது மார்க்கம் சொல்லல, பொதுவா எல்லா நாளும் தொழுவலாம். கியாமுல்லை, சலாத்துல்லை, தஹஜ்ஜத் என்று சொல்ற பெயர்ல அது அழைக்கப்படுது. இரவு நேரத்தில் நின்று தொழுகிறது. நம்ம தினந்தோறும் என்ன செய்யணும், அந்த தொழுகையை தொழுவணும். அதுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு, ஏராளமான சிறப்பு சொல்லப்படுது. ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, ரமலான்ல மட்டும் அதை தொழுகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நாட்களையும் நாம் என்ன செய்யணும், அந்த தொழுகைகளை தொழுவணும். இப்ப அந்த தொழுகையில என்ன பஞ்சாயத்து, 20 ரக்காயத்து தான் தொழுவணும் இப்படின்னு சொல்றாங்க. 20 ரக்காயத்து பிளஸ் 3 வித்து 23 இப்படிதான் தொழுகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நபி அவங்க இப்படி தொழுதுருக்கிறாங்களா? அதை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எங்க பார்க்கணும், ரசூலாட்ட தான் பார்க்கணும். நாம ஒண்ணு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இது நம்முடைய மார்க்கம் கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சட்டம் சொல்லக்கூடிய அந்த உரிமை, கடமை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எப்படி தொலை சொல்லியிருக்கிறாங்க? நபி அவங்க 11 ரக்காயத்து தொழுது ஆதாரம் இருக்கு, 13 தொழுது ஆதாரம் இருக்கு, 15 தொழுதா கூட ஆதாரம் இருக்கு. 20 ரக்காயத்து தான் தொழுவணும், 20 ரக்காயத்து நபி அவங்க தொழுதாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அந்த மாதிரி செய்திகள் எங்கேயுமே இல்லை. ஒரு பலவீனமான செய்தி வருது, வைஹக்கில வருது. அதை பதிவு செய்த அந்த வைஹக்கி இமாம் அவங்களே என்ன செய்யறாங்கன்னா, இது பலவீனமான ஒரு செய்தி, இது தவறான ஒரு செய்தி, இதை வச்சு நாம இந்த தொழுகையை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப 20 ரக்காயத்து தான் தொழுகணும் என்று சொல்றாங்கல்ல, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. நபி அவர்களோடு தொடர்பு படுத்தக்கூடிய செய்தி இது ஒண்ணுதான், அதுவும் பலவீனமான செய்தி. அப்புறம் 20 ரக்காயத்து தான் நீங்க தொழுகன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு துணை சான்றை கொண்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகன்னு சொல்லல, ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்களே, அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்க காலத்துல மக்கள் செஞ்சிருக்கிறாங்களே இப்படின்னு சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மக்களுக்கு 11 ரக்காயத்து தொலை சொன்ன நேரடியான ஆதாரபூர்வமான செய்தி இருக்கு. ஆனா அவங்க பேர்ல பொய்யா உள்ள செய்தியை கொண்டு காட்டுறாங்க. சரி, அவங்க சொல்லியிருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் நமக்கு அதை காட்டி தந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 11 ரக்காயத்து தான் தொலை சொல்லி மக்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, 20 ரக்காயத்து என்று எங்கேயும் சொல்லல. மக்கள் அந்த காலத்துல செஞ்சாங்கன்னா செய்தி இருக்குது, அதுவும் சரியான செய்தி கிடையாது. அப்ப 20 ரக்காயத்து தான் தொழணும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி தொலை சொல்லி கற்று தந்திருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் நாம் என்ன செஞ்சிட வேண்டியதுதான், இந்த இரவு தொழுகையை தொழ வேண்டியதுதான். அதே போல இன்னும் எப்படின்னா, இது ரமலானுடைய இறுதி கட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. 27 நாளே ஒரு ஸ்பெஷல். 27 நாள் எப்படின்னா, தலைப்பறைக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க. மார்க்க நீங்க இன்னைக்கு புது ஆடை போடணும் அப்படிலாம் சொல்லல. ஆனா அவங்க என்ன செய்யறது, இது தலைப்புறை, அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ், புது ட்ரெஸ். அதே போல 27 அன்னைக்கு ஒரு புது ட்ரெஸ், பெருநாளைக்கு ஒரு புது ட்ரெஸ். இந்த 27 எல்லா பள்ளிவாசல்கள்லையும் லைட்டு போட்டு உணவு கொடுத்து ரொம்ப கிராண்டா ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க. ஏன்பா இந்த 27க்கு மட்டும் இப்படி தனித்துவமா கொடுக்குறீங்க, ஸ்பெஷலா பாக்குறீங்கன்னு நம்ம கேட்டோம்னா, இது லைலத்துல் கத்ருடைய இரவு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனை இந்த நாள்ல தான் இறக்கணும், அதனால தான் நாங்க என்ன செய்யறோம், இதை உயிர்ப்பிக்கிறோம். அந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவுல அமல்கள் செய்யறோம் இப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் என்று சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே தெளிவா சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவு எனக்கு என்ன என்று சொல்லப்பட்டது, ஆனா பிறகு எனக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு, அது எந்த இரவுன்னு தெரியல. நீங்க கடைசி ஒற்றைப்படை இரவுல தேடுங்க. 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த 5 நாட்களில் ஒற்றைப்படை இரவில் நீங்க லைலத்துல் கத்ர் இரவு தேடுங்க. அது 21ல கூட இருக்கலாம், 23ல கூட இருக்கலாம், 25ல கூட இருக்கலாம், அல்லது 27ல கூட இருக்கலாம், 29ல இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். அது இதுதான் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தீர்மானிச்சிடக்கூடாது. நீங்க இந்த 5 நாள்ல அதிகமா அமல்கள் செய்யுங்க. அதனாலதான் அந்த நாள் என்ன செய்வாங்க, இஃதிகாஃப்னா இருப்பாங்க கடைசி 10ல இந்த லைலத்துல் கத்ர் இரவு அடையணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் 5 நாளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் போது மற்ற 4 நாட்களையும் ஒதுக்கிட்டு, மற்ற 4 நாள்லாம் கிடையாது, 27 மட்டும்தான் இப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஸ்பெஷலா பல காரியங்களை செய்யறத பார்க்கிறோம். சரி, ஒருவேளை 21 லைலத்துல் கத்ர் இருந்துட்டா, 21 லைலத்துல் கத்ர் அப்படின்னு அல்லாஹ் வச்சிருந்தா அந்த மக்களுடைய நன்மையை நினைச்சு பாத்தீங்களா? 1000 மாதங்களை விட சிறப்பு கிடைக்காம போயிருச்சு. இது சாதாரண விஷயமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 950 ஆண்டு வாழ்ந்திருக்கிறாங்க.
அவங்களுடைய நன்மை எக்கச்சக்கமா இருக்கும். நாம வெறுமனே ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு வாழ்றோம். நம்முடைய நன்மையினுடைய அளவு எவ்வளவு இருக்கும்? அதுலயும் நம்ம மக்கள் ஒரு 20 வயசு கீழே நன்மையை நினைச்சு பார்க்கறது இல்லை. 20 வயசு 30 வயசுக்கு மேலதான் நன்மை செய்யறது. நன்மை செய்யறது எப்படி? எல்லா வகையிலும் நன்மைலாம் கிடையாது. நினைச்சா தொழுகிறது, பிடிச்சா தொழுகிறது, நேரம் இருந்தா தொழுகிறது, நினைச்சா நன்மை செய்யறது, இப்படியான நிலையில நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம மாத்தி நல்ல முறையில நன்மை செய்யணும். இப்ப நாம இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, 950 ஆண்டு நன்மை செஞ்சிருக்கிறாங்கல்ல, அப்ப அவங்களுடைய நன்மையும் நம்மளுடைய நன்மையும் ஒன்னாக முடியுமா? அவங்களுடைய நன்மையை நம்முடைய நன்மையோட ஒப்பிட முடியுமா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நமக்கு அழகான முறையில ஒரு வாய்ப்பை கொடுக்கறான். நீங்க 950 ஆண்டு வாழ்ந்து நன்மை செய்ய அவசியம் இல்லை. இந்த ஒரு இரவு இருக்கு, இந்த ஒரு இரவுல நீங்க நன்மை செய்யுங்க, 1000 மாதத்தை விட உங்களுக்கு சிறப்பு, இப்படின்னு அல்லாஹ் கொடுக்கறான். அப்ப அந்த வாய்ப்பை மக்கள் வீணடிக்கும் வகையில 27 தான் நீங்க எப்படி வரையறை செஞ்சீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் 27ஐயும் அதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறாங்க. ஆனா 27 தான், மற்றது இல்ல, 21 இல்ல, 23 இல்ல, 25 இல்ல, 29 இல்லைன்னு சொல்லி 27க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. அப்ப 29ஆ இருந்துட்டா அந்த மக்களுடைய நிலைமை என்ன? 25ஆ இருந்துட்டா மக்களுடைய நிலைமை என்ன? அதனால நாம என்ன செய்யறோம்? அந்த 5 நாளையும் நீங்க அமல்கள் செய்யறதுக்காண்டி பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். அப்ப இது மாதிரியான காரியங்களை செய்யறத பார்க்கிறோம். அப்ப இது போன்ற ஒரு காரியங்கள் எல்லாம் நாம நன்மை செய்வதை விட்டு நம்ம தள்ளிவிடக்கூடியதா இருக்கு. அப்ப இது போன்ற காரியங்கள் நாம் என்ன செஞ்சிடணும்? விலகி நன்மையான காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. ரமலான் என்பது உண்மையிலேயே ஒரு அற்புத மாசம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அப்படியே அழித்து நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அப்ப அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை அதிகமா செய்யுங்க. எவ்வளவோ நன்மையான காரியங்கள் செய்யலாம். குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, தான தர்மங்கள் செய்யறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஏனைய மாசத்துல செய்யற தான தர்மத்தை விட இந்த ரமலான் மாசத்துல அதிகமா தான தர்மம் செய்வாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை எப்படி? நம்மள மாதிரி செல்வ செழிப்புலயே வாழ்ந்தாங்களா? அவங்க வீட்டுல 3 மாசம் அடுப்பு எரியாது இல்லை. நம்ம வீட்டுல இருக்குமா? 3 மாசம் சமைக்கவே இல்லை. கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில தலாக்கு தான், சமைச்சே தர மாட்டேங்கிறான், இப்படிதான் இருக்கும். இவர் உழைச்சே தர மாட்டேங்கிறாரு, இவரோட நான் என்னத்துக்கு வாழணும்? இந்த நிலைமை. நமக்கு அப்படிலாம் இல்லை. நல்ல சாப்பாடு இருக்குது, தினந்தோறும் சாப்பிட்றோம், வகை வகையா சாப்பிட்றோம். வீட்டுல செய்யலையா, கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்றோம். ரசூல்லா காலத்துல ரசூல்லாவுடைய நிலைமை ஆட்சியாளரா இருக்கிறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க. உண்றதுக்கு உணவு இல்லை, அவ்வளவு ஏழ்மையில வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வீடு அவ்வளவு ஏழ்மையில இருந்துச்சு. அவங்களுடைய பெட்டு, படுக்கக்கூடிய அந்த படுக்கை அவ்வளவு ஏழ்மையில இருந்துச்சு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ரமலான் வந்துட்டா தாறுமாறா தர்மம் செய்வாங்க. அப்ப நாம என்ன செய்யறோம்? ரமலான் தானே பாத்துக்கிறோம், அடுத்த ரமலான் இருக்குன்னு வாய்ப்பு நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். போன ரமலான்ல உள்ள எத்தனையோ பேர் இந்த ரமலான்ல இல்லை. அவங்களால இப்ப தர்மம் செய்ய முடியுமா? அப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் என்ன செஞ்சிடணும்? அதிகமா தர்மம் செய்யணும், அதிகமா தொழுகையில் ஈடுபடணும், அதிகமா திக்ருகளை செய்யணும். இவ்வளவு நாள் நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு, இந்த ரமலானை விட்டுறக்கூடாது, மன்னிப்பு தேடணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ரமலானை அடைந்து அதன் மூலம் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அந்த மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர் நாசமாகட்டும். அப்ப இந்த ரமலான் வந்துட்டா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். அவ்வளவு அமல்கள் இருக்கணும், அவ்வளவு பாவ மன்னிப்பு பிரார்த்தனைகள் இருக்கணும். இந்த ரமலான் அடுத்த மாதத்துக்கு நம்மை ஒரு புண்ணியவனாக, பாவமே இல்லாதவனாக கொண்டு போகணும். அப்ப அந்த நிலைமையில நம்முடைய வாழ்க்கையில் அமல்கள் இருக்கணும். அப்ப மார்க்கத்துல இல்லாத, சொல்லப்படாத தீமையான காரியங்களை எல்லாம் விட்டு தவிர்த்து நன்மையான காரியங்கள் எவ்வளவோ இருக்கு, அதை செய்யுங்க, அதை நடைமுறைப்படுத்துங்க. இந்த நோன்பை நல்ல முறையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி நமக்கு நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய நோன்பை வைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை முடித்து நாம் செல்கின்ற பொழுது நோன்பனுடைய முழு நன்மையையும் பெற்று நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்து ஒரு நல்ல மனிதராக, தூய்மையான மனிதராக, இறையச்சமுள்ள ஒரு மனிதராக மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.